இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. டெல்லியில் நடைபெறும் சர்வதேச உச்சி மாநாட்டில் சீனாவில் தயாரிக்கப்பட்ட ரோபோவை காட்சிப்படுத்திய உத்தரப்பிரதேச மாணவர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. கிரேட்டர் நொய்டாவில் உள்ள கேல்கோட்டியஸ் பல்கலைக்கழகமானது டெல்லியில் நடைபெறும் AI உச்சி மாநாட்டில் ஓரியான் எனும் பெயரில் 4 கால்களை கொண்ட ரோபோ நாயை காட்சிப்படுத்தியது. சமூக வலைதளங்களில் இது தொடர்பான வீடியோ வைரலான நிலையில் பின்னர் அது சீன நிறுவனமான யூனிட்ரி ரோபோட்டிக்ஸ் நிறுவனம் தயாரித்த யூனிட்ரி கோ 2 என்ற மாடல் என்பது வெளிச்சத்திற்கு வந்தது. அத்துடன் ஸ்ட்ரைக்கர் V3 ARF என்ற ட்ரோன் ஏற்கனவே சந்தைகளில் கிடைக்கும் நிலையில் அதையும் தாங்கள் புதிதாக உருவாக்கியதாக கேல்கோட்டியஸ் பல்கலைக்கழகம் கூறும் புதிய வீடியோ ஒன்றும் இணையத்தில் வைரலாகி உள்ளது. இக்குற்றச்சாட்டுகள் குறித்து விளக்கம் அளித்துள்ள சம்பந்தப்பட்ட கேல்கோட்டியஸ் பல்கலைக்கழகம் அந்த ரோபோவை தாங்கள் உருவாக்கியதாக எங்கும் கூறவில்லை என விளக்கமளித்துள்ளது. மாணவர்கள் மேம்பட்ட தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்ளும் பயிற்சி கருவியாகவே அதை வாங்கியதாக தெரிவித்துள்ளது. தவறான புரிதல் ஏற்பட்டமைக்காக அப்பல்கலைக்கழகம் வருத்தமும் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான சர்ச்சை தீவிரமடைந்ததை அடுத்து கேல்கோட்டியஸ் பல்கலைக்கழக அரங்கு காலி செய்யப்பட்டது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.